நண்பர்களே, என் கையில் இருக்கக்கூடிய மீன் பார்த்தீங்கன்னா கலவா மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் குரூப்பர் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. பொதுவாக அரபு நாடுகளில் இந்த மீனை வந்து ஹமூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அரபு நாடுகளில் ரொம்பவே ஃபேமஸ்ங்க இந்த மீன். இந்த மீனை வச்சு தான் அங்கே அதிகமாக அரபுகள் சாப்பிடக்கூடிய மஜ்பூஸ், மந்தி அப்படி செய்வாங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் தொண்டி மார்க்கெட்டில் லைவாக தூண்டிலில் பிடிச்சிட்டு வந்த உயிர் கலவா மீனை எப்படி வெட்டுறாங்க அப்படிங்கிறதையும், இதை வச்சு ஒரு சூப்பரான பிரியாணி செஞ்சாங்க. அதோட அவுட்புட் எப்படி வந்திருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மீன் சூப்பராக வெட்டினதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் ஒரு 5 பீஸ் போன்லெஸ்ஸாக எடுத்து அதில் பிரியாணி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்துருந்தாங்க. இப்போ 5 போன்லெஸ் பீஸை கொஞ்சமாக இஞ்சி பூடு விழுது சேர்த்து ஒரு 1/2 hour வந்து நம்ம ஊற வச்சுருந்தோம். அதில் லைட்டாக மிளகாத்தூளும் நம்ம சேர்த்துருந்தோம். வழமையாக நம்ம சிக்கனில் எப்படி பிரியாணி செய்வோமோ அந்த மெத்தடில் தான் இதுவுமே பண்ணோம். ஆனால் இதில் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மசாலா எல்லாம் ரெடி ஆனோடனே சிக்கனை போட்டு வதக்குவோம். அந்த மாதிரி மீனை வந்து ரொம்ப நேரம் வதக்காமல் கொஞ்சம் நேரம் பெரட்டி எடுத்துகிட்டு திருப்பி தண்ணி ஆட் பண்ணி ஒரு வாட்டி கொதிச்ச உடனே அந்த மீனை வந்து நம்ம தனியாக எடுத்துட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் கொதிக்க விட்டோம்னா மீன் வந்து உடைஞ்சி கலண்டு வந்துடும். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொதிலேயே மீனை வந்து நம்ம தனியாக எடுத்துட்டோம். பாஸ்மதி அரிசியை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம ஊற வச்சுருந்தோங்க. அந்த அரிசியை போட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த தண்ணியில் வந்து நம்ம கொதிக்க விட்டாச்சு. இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மீனை வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது மறுபடியும் சேர்த்து அதில் மிளகாத்தூள் சேர்த்து எண்ணெயில் நல்லா பொரிச்சு எடுத்தாங்க. இந்த பொரிச்சு எடுத்த மீனை வந்து நம்ம தம் போட போகும்போது மேலே வச்சிடணும். அந்த மீன்லாம் உடையாமல் அப்படி அழகாக மேலே வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் நம்ம தம்மில் போட்டு எடுத்தோம். பிரியாணி ரொம்பவே அருமையாக வந்துருந்துச்சு. பார்க்குறதுக்கும் ரொம்பவே கலர்ஃபுல்லாக. இந்த மீன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சிக்கன் மாதிரியே தான் இருக்கும். இதோட மீட்லாம் ஒயிட் கலரில் வருங்க. இது வந்து பிரியாணிக்கு சூட்டபிளான ஒரு சூப்பரான ஒரு மீன். ரொம்பவே அழகாக வந்துருந்துச்சு. டேஸ்ட்டுமே அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. பொதுவாக ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி இந்த பகுதிகளில் கலவா மீன் வந்து சாப்பிடக்கூடிய மக்கள் வந்து ரொம்பவே கம்மி. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட அருமை வந்து மக்களுக்கு சரியாக போய் சேரல. கலவா மீன் பார்த்திங்கன்னா கடல் உணவுகள்லேயே ரொம்ப டேஸ்ட்டான ஒரு மீன் சொல்லலாம். அதே சமயத்தில் விலை கூடின மீனும் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாடுகளில் இந்த மீனுடைய மதிப்பே வேறுங்க. வாய்ப்பு கிடைச்சின்னு சொன்னால் கலவா மீனில் இந்த மாதிரி பிரியாணி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருக்கும். அதே சமயத்தில் அந்த மீன் வந்து பொரிச்சு சாப்பிட்றதுக்கும் பாபிக்யூ பண்ணி சுட்டு சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே அருமையான மீனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்.